வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம்தேவ்ஸ் கிச்சன். 2 நாளாக கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால நம்ம வீடியோஸ் போடல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான சாம்பார் ரெசிபி, அப்புறம் அவரைக்காய் பொரியல், அப்புறம் கருவாடு கொஞ்சமாக செஞ்சுருக்கோம். சாம்பார் ஒன்றும் இல்லை, முள்ளங்கி, அவரைக்காய், கொஞ்சம் மஞ்சள் பூசணி சேர்த்து சாம்பார். எப்போவும் செய்கிற ரெசிபி. நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் சாம்பார் ரெசிபிஸ் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பருப்பை வேக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துட்டு புளி, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிண்டி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமான சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருவாடு செய்கிறதுக்கு பார்த்துடலாம். கருவாடு பால் சுறா கருவாடு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கினோன்னே நீங்கள் பக்கத்துலேயே முன்னாடி கருவாடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கருவாடை தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்போ தான் அது கெட்டியாக இருக்கிறக்கப்ப கொஞ்சம் கரைஞ்சிரும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வணங்கணும். வெங்காயமும் அந்த பூண்டும் நல்லா வணங்கினா தான் அந்த கருவாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை மசாலா மாதிரி இருக்கும், பட்டு நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த ரெசிப்பியில் நீங்கள் எல்லா கருவாடும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். நெய் மீன் கருவாடு, பால் சுறா, துண்டு கருவாடு, எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு இப்போ நம்ம தனியாக கருவாடை தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவிட்டு வச்சுருக்கலாம். உப்பு நம்ம சேர்த்த வேணாம், ஏன்னா கருவாடுலேயே உப்பு நிறையா இருக்கனால நம்ம உப்பு சேர்த்த வேணாம். இப்போ கருவாடு வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா சுண்டுது. சுண்டுட்டோம். அதுக்கடையில் நம்ம அவரைக்காய் ரெசிபி பார்த்துருவோம். கடாய் வச்சுட்டு அவரைக்காய் வெள்ளை பொரியல் செய்ய போகிறோம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலப்பருப்பு, இதுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளை பொரியல்னால நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா அப்புறம் தேங்காய் பூ சேர்த்து இறங்கிட்டால் இந்த மாதிரி சூப்பரான வெள்ளை பொரியல் ரெடி. இப்போ கருவாடு பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் சுண்டி ரொம்பவே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பானையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். சிம்பிளான ரெசிபிஸ் தான், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.